அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். ஒரு தொகை தனி வெட்டி வீதத்தில் 2 மடங்காக மாற 6 வருடங்கள் ஆகின்றது எனில் 4 மடங்காக மாற எத்தனை வருடங்கள் ஆகும்? இது நிறைய மெத்தட் இருக்கு. நான் ஒரு மெத்தட் சொல்றேன். 4 மடங்காக மாற அப்படின்னா 4n - n. இதை நான் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி எப்போ கேட்டாலும் என்ன மடங்கு கேட்டாலும் அதிலிருந்து -1 போட்டுக்கோங்க. 4n - 1 = 3n. அப்போ 3 × n என்னது? இங்கே 6 வருடங்கள் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 18. இதுதான் ஆன்சர். இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து நீங்கள் சிம்பிளானது, 6ஆம் வகுப்பு வாய்ப்பாடு. ஆறு 12 18 அப்படிதானப்பா? இது வந்து வருடங்கள், இது மடங்குன்னு வச்சுக்கோங்க. 6 வருடங்களில் எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்கு ஆகுது. அப்போ என்ன இங்கே 2. ஓகேவா? அடுத்து அப்படியே வரிசையாக இறக்கிங்க. 3 வருடம், அடுத்து 4 வருடம், 4 மடங்காக மாற. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னது? 18. இப்படி ஒரு மெத்தடு, இப்படியும் பண்ணலாம். இதை இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மடங்கை ஃபுல்லாகவே நீங்கள் -1 பண்ணிக்கோங்க எப்பயுமே. அப்போ பார்த்தீங்கன்னா என்னது? 6 வருடம் மடங்கு இது. ஓகேவா? 2 மடங்கு. அப்போ என்னது? 2 - 1 1. இது 4 மடங்காக மாற 4 மடங்கு. 4 - 1 என்னது? 3. இதுதான் நமக்கு தேவை வருடங்கள். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா? இதில் அவ்வளோதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ எக்ஸ் என்னது? எக்ஸ் = 18. ஓகேவாப்பா? கிராஸ் மல்டிபிள். இது ஒரு மாடல். ஸோ 3 மெத்தட் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்கப்பா. இப்போ ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. இதை வந்து நீங்கள் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.